சூப்பரா இருக்கா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறுசுவை அடுப்பங்கரை. எங்களோட இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் 4 o'clock ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஃபி குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் குலாப் ஜாமுன் கேக் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு 3/4 கப் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே 3/4 கப் கோதுமை மாவு, மைதா மாவும் சேர்த்துக்கலாம். பட் நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கப் பொடிச்ச சர்க்கரையை பொடிக்கும் போது கூட நான் ஏலக்காய் சேர்த்து பொடிச்சிக்கிட்டேன். 1/2 டேபிள்-ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள்-ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் வெட் இன்க்ரீடியன்ஸு. 1 கப் பால், காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் ஒரு சில்டு மில்க் எடுத்துக்கலாம். சூடாக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 1/4 கப் எண்ணெய் இல்லைனா மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்ட் வினர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர்லாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, விஸ்கில் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் ஒரு கேக் டின்னில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி அது மேலே வந்து கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் ஷீட் வந்து இல்லை, ஸோ அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போது இதில் இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு இந்த கேக் செய்யும்போது வெறும் பிளெயின் குலாப் ஜாமுன் கேக்காக தான் செஞ்சுருந்தேன். பட் இந்த வாட்டி குலாப் ஜாமுன் ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். குலாப் ஜாமுன் நான் செய்யலை, ஸோ கடையிலேருந்து ஹால்டிராம்ஸ் குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ பேட்டர் கொஞ்சம் ஒரு லேயர் ஊற்றுனதுக்கப்புறமா உள்ள நடுவில் வந்து இந்த மாதிரி குலாப் ஜாமுன் 5 சைடும் வச்சுக்கிட்டேன். நான் இதே பேட்டரை வந்து கப் கேக் மாதிரியும் செஞ்சுருந்தேன் இன்னொரு பேட்சில். ஸோ நான் இந்த குலாப் ஜாமுன் ஸ்டஃப் பண்ணும்போது பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த குலாப் ஜாமுனை நல்லா சுகர் சிரப்பிலேருந்து வடிக்காமல் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப சாகி ஆகிடுச்சு. நான் இதே ரெசிபி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக மறுபடியும் ஷூட் பண்ணேன் ஒரு 1 வீக் கழிச்சு. அப்போ வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சுகர் சிரப்பில் இருந்து நல்லா எடுத்து வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணேன். ஸோ அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சாகி ஆகாமல் கேக் டெக்ஸ்சர் மாறாமல் அப்படியே இருந்துச்சு. குலாப் ஜாமுன் வச்சதுக்கப்புறமா மீதி இருக்க கேக் பேட்டரியும் அதிலே ஊற்றிட்டு காற்று போகாத மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குலாப் ஜாமுன் வெளியே தெரியாத மாதிரி மேலே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பேட்டரை வச்சு ஃபில் பண்ணிட்டேன். அவனை 180 டிகிரியில் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மறுபடியும் கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு 38 மினிட்ஸ்க்கு வந்து டைம் செட் பண்ணிட்டேன். இது வச்சதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் வந்து கப் கேக் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்காக கப் கேக் டின் எல்லாத்தையுமே வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி வீட் ஃப்ளோர்லாம் டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். 36 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அவன்லேருந்து கேக்கை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தேன். எதுவும் ஒட்டாமல் வந்துருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் மோல்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்போ மீதி பண்ண பேட்டர் வந்து கப் கேக் மோல்டில் ஊற்றிட்டு மறுபடியும் இதை இன்னொரு பேட்சாக பேக் பண்ண வச்சுட்டேன். சின்னதாக ஒரு ஹார்ட்டின் ஷேப் மோல்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன கேக் பண்ணலாம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்குன்னு சொல்லி அதுலேயும் 2 சைட் குலாப் ஜாமுனை ஸ்டஃப் பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க கேக் வந்து ஓரளவுக்கு கூல் டவுன் ஆகிடுச்சு. அதனால் அதை டீமோல்ட் பண்ணலான்னு சொல்லி அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. யூஸ்வலாக இந்த கேக் மேலே வந்து நம்ம பவுடர் பண்ண சுகரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் சுகர் வந்து இதில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் சுகர் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணப்போ ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் சுகர் கம்மி பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கட் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி தான் பாதி பீஸ்க்கு நடுவில் வந்து குலாப் ஜாமுன் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது அழகாக வந்துருந்துச்சு.
இப்படி தான் இருந்தது ஃபைனல் அவுட்புட்டு. எப்போவுமே எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் ஏதாவது ஸ்பெஷலாக கிஃப்ட்ஸு இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். இந்த வாட்டி எதுவுமே பிளான் பண்ணல லாஸ்ட் மினிட் வரைக்கும். எதுவுமே பிளான் பண்ணாததுனால சரி வெளியிலயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து புஃபெட் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிக் புஃபெட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ சரி அங்கே ஒரு டேபிள் புக் பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஒரு டேபிள் புக் பண்ணிட்டோம். ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்கல, எப்படி இருக்கும் என்னன்ற ஒரு ஐடியாவும் இல்லை. எப்பவும் போல் புஃபெட் போகிற மாதிரி பிளான் பண்ணி இதை புக் பண்ணோம். 2 பேரும் வழக்கம் போல் மேட்சிங்கான அவுட்ஃபிட் வேணும் அப்படிங்கிறதுனால 2 பேருக்கும் வேணுங்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து நான் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே. இந்த ஸ்வெட் ஷர்ட் வந்து ரோட்ஸ்டர் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து வாங்கினேன். இது வந்து போத் மென் அண்ட் உமனுக்கு 2 பேருக்குமே இருக்குது. இந்த பிராண்ட் வந்து யூனிசெக்ஸ் கிடையாது, தனியாக மென் அண்ட் உமனுக்கு தனியாக இருக்குது. ஸோ அதில் தான் இந்த பிளாக் ஸ்வெட் ஷர்ட் 2 பேருக்கும் யூனிஃபார்மாக வாங்கினேன். ஹஸ்பண்ட் வந்துட்டார். ஸோ அதுக்குள்ளே ஒரு கப் கேக் எடுத்து வச்சு மேலே பவுடர் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவருக்கு டேஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். Happy Valentine's Day. Thank you. Happy Valentine's Day. Cut பண்ணி சாப்பிடு. சூப்பரா இருக்கா? நாங்கள் வந்து 9:30 ஸ்லாட்டுக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். 9:30 to 11 அப்படி ஸ்லாட்டு தான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து கிளம்பி போகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து 8:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டோம். இந்த பிக் புஃபெட்டுங்கிறது வந்து ஓஎம்ஆர் துறைப்பாக்கம்ல இருக்குது இந்த பிரான்ச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக ஸ்லாட்டுக்கு 9:30க்கு முன்னாடியே உள்ளே போயிட்டோம், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே. பட் ஆனால் வந்து அவங்க ½ அன் ஹவர் வெயிட் பண்ண வச்சு தான் உள்ளே விட்டாங்க. ஏன்னா பயங்கர ரஷ்ஷு. உள்ளே போனால் எங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸு. ஏன்னா அது வந்து கேண்டில் லைட் டின்னர் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. கேண்டில் லைட் டின்னர் வித் புஃபெட்டு. கேண்டில் லைட் டின்னர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். பட் மெனு எதுவும் செட் ஆகலை அப்படிங்கிறதுனால சரி இந்த புஃபெட் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக எங்களுக்கு கேண்டில் லைட் டின்னரோட புஃபெட் கிடச்சிருச்சு. பயங்கர கூட்டம். அதுவும் இல்லாமல் 9:30க்கு மேலே லேட் ஆனதுனால வந்து பெருசாக வந்து கவனிப்பெல்லாம் இல்லை மற்ற புஃபெட் போகிற அளவுக்கு. ஸ்டார்டர்ஸே ரொம்ப நேரம் கழித்து தான் கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லா பார்பிக்யூ அவுட்லெட்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் அதே மெனு தான் இருந்துச்சு. என்ட்ரு ஆன உடனே ஆம்பியன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. மேலே வந்து இந்த லைவ் சிங்கிங் வந்து இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் போனதுலேருந்து எல்லா லாங்குவேஜ் சாங்கும் பாடிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ்னு. அதை கேட்டுட்டு நல்லா வைப் ஆகிட்டு இருந்தோம் நாங்களும். நாங்கள் போன டைமிங் இப்படியான்றதுனால என்னன்னு தெரியல, பிளேட்டு கூட வந்து வாஷ் பண்ணி வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. போனோடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லா நாளும் அதே வெல்கம் ட்ரிங்க் தானான்னு தெரியல, பட் அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. டெசர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 4-5 ப்ரௌனியும் கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாமே காலியாகிடுச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடியாக இருக்கிற ஸ்லாட்டில் புக் பண்ணி போங்க. மற்றபடி ஆம்பியன்ஸ், வென்யூ இதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வந்து கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ப்ரைஸ் பற்றி சொல்லணுன்னா இந்த ஆம்பியன்ஸ்க்கும் இந்த மெனுக்கும் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஹோம்மேட் பிரியாணின்னு ஒன்று இருந்துச்சு. அது செம்ம சூப்பராக இருந்தது. ஹெவி லைட்டிங்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் நல்லா ஃபோட்டோ எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.